ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 42:8 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கிருபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். கிருபை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கிருபை நம்மை தொடர செய்கிறவராக இருக்கிறார். இத்தனை காரியங்களையும் நம்முடைய தேவன் நமக்காக கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தில் கூட கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபை கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு பகல் வேளையிலும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், நம்மை பாதுகாப்போடு கூட இருக்கிறோம் என்றால், தேவன் கட்டளையிடுகிற அந்த கிருபை நிமித்தமாக தான். இந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என்று தாவீது சொல்லியிருக்கிறது போல, நாம் இரவு நேரங்களில் கர்த்தரை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது அதை தான் அவர் வாழ்நாளிலே அநேக நேரங்களில் அவர் பாடிக்கொண்டே இருந்துதான் அநேக வெற்றிகளை பெற்றிருக்கிறார். தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை பகற்காலத்திலே தேவை என்றால் காலங்களிலே நீங்கள் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாயில் தேவனை உயர்த்துகிற பாடல்கள் பாடும்போது மெய்யாகவே பகற்காலத்திலே தேவன் கிருபையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இன்னும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாடுகிறது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் பாடும்போதும் விண்ணப்பம் செய்யும் போதும் தேவன் பகற்காலத்திலே கிருபை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் பாடுகிறதற்கும் விண்ணப்பம் செய்கிறதற்கும் மறந்து போய்விடுகிறார்கள். அநேக வேலைகளின் நிமித்தமாக தேவனை பாடுகிறதில்லை. தேவனிடத்தில் உங்களுடைய காரியங்களை விண்ணப்பங்களை அறிவிக்கிறதில்லை. அப்படிப்பட்ட அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய கிருபை பகலிலே கட்டளையிடப்படுகிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை இரவு நேரங்களில் பாடுகிறவர்களாக விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்கும்போது தான் நாம் அந்த பகற்காலத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பகலிலே இரவிலே நீங்கள் உறங்குகிறீர்கள். பகலிலே பல வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு செல்லுகிறீர்கள். செல்லும் போதே தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் அந்த கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. அந்த கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. அந்த கிருபை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வேலைகளை முடித்து இரவு நேரங்களிலே உறங்குவதற்கு முன்பாக நீங்கள் பாடுகிறவர்களாக இருங்கள், விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருங்கள். மெய்யாகவே தேவன் கட்டளையிடுகிற அந்த கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவீர்கள் என்று நான் ஒவ்வொரு நாளிலும் நாம் விசுவாசித்து நாம் இந்த காரியங்களை செய்யும்போது மெய்யாகவே தேவன் அவருடைய கிருபை பகற்காலத்திலே உங்களுக்காகவும் கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தம் பாதுகாப்பதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காகவும் பகற்காலங்களிலே நீர் கிருபை கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த இரவினிலே நாங்கள் பாடி உம்மை உயர்த்தி உமது சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அந்த பகற்காலத்தில் நீர் கொடுக்கிற கிருபையை கட்டளையிடுகிற கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை முழுவதுமாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பகற்காலத்தில் கிருபை நீர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.